இலங்கையில ஒரு புதிய மாற்றம் வரப்போகுது. LOLC தங்கக்கடன் குவிக் டாப் அப், தங்கக்கடன் டிஜிட்டல் ஆகிறது. அது என்ன மாற்றம்னா கல்வி பாடத்திட்டத்தில் தான். நம்ம எல்லாம் படிக்கும்போது ஒரு பாடத்திட்டத்தின் கீழே படிச்சிருப்போம், ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கீழே ஸ்கூல் போயிட்டு வந்திருப்போம். அதாவது 7:30க்கு ஸ்கூல் போனால் ஒரு 2 o'clock மாதிரி வீட்டுக்கு வந்துடலாம். அண்ட் ஓ லெவலில் கூட 9 பாடம் கம்பல்சரி படிக்கணும். A-லெவலில் 3 பாடம் பாஸ்கெட் சப்ஜெக்ட். இப்படி போன ஒரு கல்வி திட்டத்தில் இப்போ ஒரு புது மாற்றம் வரப்போகுது. அதாவது 2026ஆம் ஆண்டு கல்வி பாடத்திட்டத்தில் புதிய சீர்திருத்தத்தை கொண்டு வர போகிறாங்க. நேற்று கூட பாராளுமன்றத்தில் இது பற்றின சுற்றறிக்கைகள் விரைவாக வெளியிடப்படும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. இந்த சுற்றறிக்கையின் மூலமாக, அதாவது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மூலமாக ஆரம்ப கல்வி 3 கட்டங்களாக பிரிக்கப்பட போகுது. அதாவது தரம் 1-2 முதலாவது பிரதான கட்டம், 3-4 இரண்டாவது பிரதான கட்டம், 5 மூன்றாவது பிரதான கட்டம். இப்படி தான் கட்டங்களாக பிரிக்கப்பட போகுது. இப்படி பிரிக்கப்பட்ட கட்டங்களுக்கு கீழே பாடத்திட்டங்கள் வேறுபட்டு காணப்பட போகுது. அதன்படி தரம் 1 முதல் 5 வரையான பாடத்திட்டங்களுக்கு கீழே தாய்மொழி, ஆங்கில மொழி, 2ஆம் தேசிய மொழி, கணிதம், சமயம், ஆரம்ப விஞ்ஞானம், சூழல் சார்ந்த நடவடிக்கைகள், அழகியற் கல்வி, சுகாதாரமும் உடற்கல்வியும், மற்றது பாட இணை செயற்பாடுகள், இப்படி 9 கற்றல் பிரிவுகளின் கீழே வடிவமைக்கப்பட்டிருக்கு. நம்மளாம் ஸ்கூல் போகும்போது கிரேட் 1 to 5 படிக்கும்போது 5 இல்லைன்னா 6 பாடங்கள் தான் நாம் படிச்சிருப்போம். ஆனால் இப்போ 9 பாடங்கள் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இது அந்த பிள்ளைகளுக்கு ஓகேயா இருக்குமா அப்படின்னா நீங்கள் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நோன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா இதில் உங்கள் குழந்தைகளும் படிக்கலாம். ஸ்கூல் டைம் பற்றி பார்த்தோன்னா ஆரம்ப பிரிவில் 1, 2, 3, 4 ஆகிய வகுப்புகளுக்கு நேரத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. கிரேட் 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் காலையில் 7:30 மணியில் இருந்து பகல் 2 மணி வரைக்கும் ஸ்கூல் டைம் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்மையில் கூட நம்மளோட நாட்டில் ஒரு சிறுவன் ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டு இருந்தார். அது என்னன்னு சொன்னால், நான் சின்ன பொடியன் தானே, என்னால் இவ்வளோ அதாவது புக்ஸை போட்டு இவ்வளோ பெரிய பாரமான ஒரு பேக்கை என்னால் தோளில் சுமந்துட்டு போக முடியாது, அதனால புக்ஸை கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் ஜனாதிபதிக்கே வேண்டுகோள் விடுக்கிற மாதிரி ஒரு காணொலியை வெளியிட்டு இருந்தாரு. அதனாலேயும் என்னவோ தெரியல, கிரேட் 1 ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாட புத்தகங்களுக்கு பதிலாக ஆக்டிவிட்டி புக்ஸ், அதாவது செயற்பாட்டு புத்தகம் வழங்க திட்டமிடப்பட்டிருக்கு. இதனால ஒரு பெரிய புத்தக மூட்டையை சுமந்துட்டு போற கஷ்டம் சின்னவங்களுக்கு இல்லை. இளையோர் இடைநிலை கல்வி தரம் 6 முதல் 9 வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படுது. இந்த நிலையில் அடுத்த ஆண்டு தரம் 6க்கான புதிய பாடத்திட்டமும் வரப்போகுதுன்னு சொல்லப்படுது. இந்த கிரேட்ஸில் இருக்க மாணவர்கள் 14 பாடங்களை கட்டாயமாக படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் பலவிதமான விளையாட்டு குழுக்கள், சங்கங்கள் போன்றவற்றில் இணையதற்கான வாய்ப்பும் வழங்கப்பட இருக்கு. ஸோ இது வரைக்கும் 9 பாடங்கள் படிச்சுட்டு வந்தவங்க இனிமேல் 14 பாடங்கள் படிக்க போகிறாங்க. இதன் மூலம் மாணவர்களோட கல்வியில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு கூட எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தரம் 6 முதல் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம், வாழ்க்கைக்கான தொழில்நுட்பம் மற்றும் தொழில் முனைவு, நிதிசார் கல்வி அறிவுன்னு 3 புதிய பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இளையோர் இடைநிலை பிரிவில் காலையில் 7:30லேருந்து 2 மணி வரைக்குமா பாடசாலை நேரம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக ஒரு பாடத்துக்கு 45 நிமிடங்கள் தான் நம்ம செலவழிச்சிருப்போம். இனிமேல் அது 50 நிமிஷமாக மாறப்போகுது. 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இதேவேளை 2027ஆம் ஆண்டில் இருந்து முன்பள்ளிகளுக்கு ஒரே கட்டமைப்பு கொண்ட பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும்னு நம்மளோட பிரதமரான ஹரிணி அமரசூரியவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சுமார் 19,000 முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான பயிற்சி திட்டம் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படும்னு பிரதமர் சொல்லியிருக்கிறாங்க. இதன் போது எந்த ஒரு பாடசாலையும் இனி மூடப்படாதுன்னும், எல்லாமே ஒருங்கிணைத்து பாடசாலைகளை கட்டி எழுப்புவதே அரசாங்கத்தோட நோக்கம் அப்படின்னும் நம்மளோட பிரதமர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த பாடத்திட்ட சீர்திருத்தம் நம்மளோட பிள்ளைகளோட கல்வியில் எந்த அளவுக்கு தாக்கத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த கல்வி சீர்திருத்தம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் ரொம்பவே வரவேற்கிறோம்.
இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்களும் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா தமிழன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. முடியுமான அளவு இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.